தற்போதைய அண்மை செய்தியாக அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்று சட்டப்பேரவையில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்று சட்டப்பேரவையில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் அவர்களின் பதவியேற்பு நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு மிகப்பெரிய சர்ச்சை வெடித்த நிலையில் தற்போது சட்டப்பேரவையில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட வேண்டும் என்று சட்டப்பேரவையில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளிலும் நமது தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதலிடத்தை கொடுத்து பிறகு மற்ற மொழிகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் ஒரு கோரிக்கையாக இந்த அவையில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளிலும் நமது தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதலிடத்தை கொடுத்து பிறகு மற்ற மொழிகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் ஒரு கோரிக்கையாக இந்த அவையில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளிலும் நமது தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முதலிடத்தை கொடுத்து பிறகு மற்ற மொழிகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் ஒரு கோரிக்கையாக இந்த அவையில் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன்.